இலங்கையின் கல்வி தொடர்பான நிறைவேற்று நிர்வாக சபை நிறுவப்பட்ட வருடம் யாது? 1931 இலங்கையின் கல்வி தொடர்பான நிறைவேற்று நிர்வாக சபையானது நிறுவப்பட்டது. இலங்கையில் சர்வதேச பாடசாலைகள் பதிவு செய்யப்படுவது கம்பெனிகள் பதிவு திணைக்களத்தினால் ஆகும். தேசிய கல்வி கல்லூரிகள் தொடர்பாக பிரதான நிறைவேற்று அலுவலராக இருப்பவர் யார்? கல்வி கல்லூரிகளின் ஆணையாளர். தொழில் முன்னிலை பாடம் பாடசாலை கலைத்திட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1972 கல்வி மறுசீரமைப்பின் மூலமாகும். தற்போது உள்ள இலங்கை பாடசாலை முறைமைகளில் பாடசாலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4 ஆகும். பொது படிவம் 35 எத்தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது? கல்வி தொடர்பான குடியரசு சட்டங்கள் தொடர்பாக. எனது அறியாமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு உண்டு என கூறிய தத்துவ ஞானியார்? சோக்ரடீஸ் ஆகும். இலங்கையின் பொதுசன அறிவுறுத்தல் திணைக்களம் நிறுவப்பட்டது எந்த வருடத்திலாகும்? 1869 பொதுசன அறிவுறுத்தல் திணைக்களமானது நிறுவப்பட்டது. இலங்கையில் நிறுவப்பட்டுள்ள தேசிய அரச பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை யாது? 17. ஐக்கிய நாடுகள் சபையின் துணை நிறுவனமான யுனெஸ்கோவானது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் யாது? 1946 தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் யாது? 5 வருட காலம். இலங்கையில் தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்றால் எந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? 1977 ஆரம்பிக்கப்பட்டது. ஆசிரியர் தொழிலுடன் இணைந்த உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் சலுகைகள். இதில் உரிமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியராக நியமித்தலும் பதிவு செய்தலும், சேவை காலமும் தகுதிகான் காலமும், தொழிற்சங்கங்களை தாபிப்பதற்கும் அவற்றில் அங்கத்துவம் பெறுவதற்கான உரிமை, அறிவு சார்ந்த சுதந்திரங்கள், அரசியல் சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய சுதந்திரமாகும். ஆசிரியர்களது வரப்பிரசாதங்கள், அதாவது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவு, கடமை லீவு, பிரசவ லீவு, ஓய்வு ஊதியம் மற்றும் முழு சம்பளத்தினுடனான கற்கை லீவுகள், இலவச புகையிரத சீட்டுக்கள் போன்றனவாகும். இவை ஆசிரியருக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள். ஆசிரியர்களது உரிமைகள். அரசு எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அடங்கிய நியமன கடிதங்களை பெறுவதற்கான உரிமை. கல்விசார் சுதந்திரம். தனது வாண்மைகளை அதிகரித்து கொள்வதற்கான உரிமைகள் போன்றனவாகும். இவை ஆசிரியர்களது உரிமைகளாகும். அரசு எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அடங்கிய நியமன கடிதங்களை பெறுவதற்கான உரிமை. மேலும் கல்விசார் சுதந்திரம் தனது வாண்மைகளை அதிகரித்து கொள்வதற்கான உரிமை போன்றனவாகும். ஆசிரியர்களுக்கான சலுகைகள். அதில் பார்த்திங்கன்னா விடுமுறைகளை பெறுதல், இலவச புகையிரத ஆணைச்சீட்டு, மேலும் ஓய்வூதியம் போன்றனவாகும்.